தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஎன்டெட் நியமன தேர்வு, அதாவது 2ஆம் நிலை தேர்வு, முதல் தேர்வு தகுதி தேர்வு, குறிப்பாக அது ஓப்பன் டு ஆல், அதிலிருந்து பாஸ் ஆனவங்களுக்கான 2வது நியமன தேர்வு. இந்த சமீபத்தில் முதல் தேர்வு எழுதி 2ஆம் தேர்வுக்காக ஆயத்தமாக இருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதன்மை பாடத்தை குறித்த வீடியோ தொகுப்பு தான். அது முதன்மை பாடத்தில் விலங்கியல் பாடத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த சில எபிசோடுகளாக பல்வேறு தலைப்புகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் கடைசி லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மண்புழுவை பற்றி பார்த்தோம். அந்த மண்புழுவில் பார்த்தோம் நம்ம ஒரு 3 விதமான நெப்ரிடியங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. நெப்ரிடியா 3 வகை இருக்குன்னு பார்த்தோம். அதில் முதல்ல வந்து தொண்டை அல்லது கொத்து நெப்ரிடியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது முதல் 9வது வரை இருக்குன்னு பார்த்தோம். 2வது நுண் நெப்ரிடியா அல்லது தோல் நெப்ரிடியா, இது 14வது கண்டம், உடலின் கடைசி கண்டம் வரை உள்ள இந்த நெப்ரிடியாவில் தான் உடல் சுவரோடு இணைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உடல் பரப்பின் மேலே இவை திறக்கின்றன. 3வது பார்த்தோம் மெகா நெப்ரிடியா அல்லது எடை சுவர் நெப்ரிடியா. அப்போ என்னன்னா, இது 19வது முதல் கடைசி கண்டம் வரை உள்ளது. இவை கண்டங்களுக்கு இடையான கண்ட இடச்சுவரின் இரு பக்கங்களும் இணையாக அமைந்து குடல்ல திறக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில். மெகா நெப்ரிடியத்தின் உள்பகுதியில் அதில் என்ன இருக்கோம்னா புனல் வடிவ துளை உள்ளது. இந்த புனல் வடிவ துளைக்கு பேர் என்னன்னா நெப்ரோஸ்டோம் என்று அழைக்கிறாங்க. நெப்ரோஸ்டோம். அப்போ வாட் இஸ் நெப்ரோஸ்டோம்னா, நெப்ரோனா அது வந்து பார்த்தோன்னா கழிவுநீக்க உறுப்போட நெப்ரிடியோட தொடர்புடையது. ஆனால் இது வந்து மெகா நெப்ரிடியத்தின் உள்பகுதியில் ஒரு ஷேப்பு புனல் வடிவத்தில் இருந்துச்சுன்னா அந்த புனல் வடிவ துளையில் இருக்கிறதுக்கு பேர் நெப்ரோஸ்டோமியம் என்று அழைக்கிறாங்க. இந்த பகுதி முழுவதும் குற்றிலைகளால் ஆனது. ஒரு மெகா நெப்ரிடியத்தின் நெப்ரோஸ்டோம் ஒரு கண்டத்திலும், மெகா நெப்ரோடியத்தில் ஒரு கண்டத்திலும், மீதியுள்ள குழல் பகுதி அடுத்த கண்டத்தில் இருக்குமா. அப்போ குழல் பகுதி 3 பிரிவுகளை கொண்டது. அந்த குழல் பகுதியும் 3 பிரிவுகளை கொண்டதாம். அவை குற்றிலைகளை கொண்ட பகுதி. ஒன்று வந்து குற்றிலை, 2வது வந்து சுரப்பு பகுதி, அப்புறம் தசைப்பகுதி ஆகியவனே ஆகுமா. அப்போ குழல் பகுதி, இந்த குழல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். நெப்ரோஸ்டோம் ஒரு கண்டத்திலும், மீதி உள்ள குழல் பகுதி அடுத்த கண்டத்தில் இருக்கும். அப்போ அந்த குழல் பகுதி 3 பிரிவுகளே இருக்கும். அந்த 3 பிரிவுகளில் ஒன்று குற்றிலை கொண்ட பகுதி, 2வது சுரப்பு பகுதி, 3வது தசைப்பகுதி. அப்போ இந்த குற்றிலைகளை கொண்ட நெப்ரோஸ்டோமியத்தில் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள், குற்றிலைகளை கொண்ட நெப்ரோஸ்டோமினால் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் குற்றிலையின் இயக்கத்தால் நெப்ரிடியத்தின் தசைப்பகுதிகள் கடத்தப்படுகிறது. அப்போ இந்த கழிவுப் பொருட்களெல்லாம் எதன் மூலமாகனா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றிலைகளின் இயக்கத்தால் நெப்ரிடியத்தின் தசைப்பகுதியில் இதெல்லாமே கடத்தப்படுதான். நெப்ரிடியத்தின் தசைப்பகுதிக்குள் கடத்தப்படுகிறது. அப்போ சுரப்பு பகுதி இரத்தத்திலிருந்து, சுரப்பு பகுதி தான் இரத்தத்திலிருந்து கழிவுகளை பிரித்தெடுக்கிறது. அப்போ இறுதியில் நெப்ரிடிய துளையின் வழியே எங்கே போதான், கழிவுகள் குடலில் போகுது. கழிவு குடல் பகுதிக்குள் தள்ளப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா. அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து லாம்பிடோ மாரிட்டியே நெப்ரிடியாக்களின் வகைகள். குறிப்பாக பாருங்கள், இது தொண்டை நெப்ரிடியம் எப்படி இருக்குது பாருங்கள். தொண்டை நெப்ரிடியங்கள். இது நுண் நெப்ரிடியம், இது மெகா நெப்ரிடியம் இல்லையா. நுண்ணு, மெகா, தொண்டை இல்லையா. நுண் நெப்ரிடியங்கள் எப்படி இருக்கு பார். சரி, அடுத்து பாருங்கள். நெப்ரிடியாக்கள் தவிர உடற்குழி சுவரில் என்ன இருக்குன்னா, நெப்ரிடியாக்கள்னா சிறுநீரகம் இல்லையா, குறிப்பாக கழிவு நீக்க உறுப்பு. அதை தவிர குளோரோகோஜன் என்னும் சிறப்பு செல்கள். இந்த குளோரோகோஜன் என்ற சிறப்பு செல்லு எதில் காணப்படுதுன்னா மண்புழுவில், குறிப்பாக மண்புழுவுடைய கழிவு நீக்க உறுப்பில் நெப்ரிடியாக்களை தவிர இந்த குடலின் உடற்குழியில் என்னன்னா குளோரோகோஜன், இந்த குளோரோகோஜன்ஸ் என்ற ஒரு செல்லு சிறப்பு செல்கள் உள்ளன. அந்த குளோரோகோஜன் செல்லு குடலின் சுவரில் உள்ள இரத்தத்திலிருந்து, குடலில் இருக்கிற இரத்தத்திலிருந்து குளோரோகோஜன் நைட்ரஜன் கழிவுகளை பிரித்தெடுத்து
நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை பிரித்தெடுத்து உடற்குழிக்குள் விடுகின்றன. அப்போ அந்த உடற்குழிக்குள் அது வந்த பிறகு அந்த கழிவுகள் நெப்ரிடியாக்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அப்போ இங்கே 2 ஃபங்க்ஷன் பாருங்கள். குறிப்பாக குளோரோகோஜன் என்ற சிறப்பு செல்கள் குடலின் சுவரில் உள்ள இரத்தத்திலிருந்து நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை பிரித்து எடுக்குதான். அப்போ ரத்தத்தை பிரித்து எடுக்கிறதுலேருந்து அது மீண்டும் உடற்குழிலே போய் விடுறாங்க. பின்னர் அது என்ன பண்ணுதுன்னா கழிவுகள் நெப்ரியான்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இதுதான் கழிவு நீக்க மண்டலமாக மண்புழுவில். அடுத்தது இனப்பெருக்க மண்டலம் பாருங்கள். மண்புழு இருபால் உயிரி. அதாவது ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் ஒரே உயிரில் காணப்பட்டா அதுக்கு இருபால் உயிரி. அவ்வாறு இருப்பினும் இருபால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் இதில் மெயினாக சுய கருவுறுதல் தடுக்கப்படுகிறதா? சுய கருவுறுதல் மண்புழுக்களை சுய கருவுறுதல் தடுக்கப்படுகிறது. அதாவது விந்தணுக்கள் அண்டத்துக்குள் முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன. அப்போ விந்தணுக்கள் அந்த அணுக்குள்ளுக்குள்ளேயே முன்பாக வளர்ச்சி அடைந்தா இவ்வாறு நிகழ்வுக்கு என்ன பேருனா புரோட்டான்ட்ரன்ஸ். விந்தணுக்கள் அண்டணுக்களுக்கு முன்பாகவே, அண்டணு மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே விந்தணுக்கள் என்னத்தை வளர்ச்சி அடைந்தா அதுக்கு பேர் புரோட்டான்ட்ரஸ் என பெயர். அவை அயல் கருவுறுதல் நடைபெறுகிறது. எனவே அது அயல் கருவுதல், சுய கருவுதல் தடுக்கப்படுகிறது, அயல் கருவுறுதல் நடைபெறுதான். அப்போ இந்த விந்தணுக்கள் அண்ட அணுக்கள் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே வளர்ச்சி அடைந்தால் அதுக்கு புரோட்டான்ட்ரன்ஸ். இது அயல் கருவுறுதல் மூலமாக நடைபெறுதான். அடுத்தது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஆண் இனப்பெருக்க மண்டலம் 2 இணை விந்தகங்கள். அந்த 2 இணை விந்தகம் எங்கே இருக்குன்னா 10வது மற்றும் 11வது கண்டங்களில் இருக்கும். 10, 11 10, 11 ஆண் இனப்பெருக்க மண்டலம். அதில் ஓர் இணை விந்தகங்கள். சரி, அப்போ இந்த விந்தகங்களில்தான் ஸ்பெர்மிட்டோகோனியா எனும் இன செல்கள் தோன்றுகின்றன. அதாவது மண்புழுவின் அதாவது 10 மற்றும் 11வது இனப்பெருக்கம் அந்த 10 மற்றும் 11வது கண்டத்தில் இருக்கு. அந்த விந்தகத்தில் இருந்து தான் ஸ்பெர்மிட்டோகோனியா எனும் இன செல்கள் தோன்றுகிறது. ஸ்பெர்மிட்டோகோனியா என்ற இன செல்கள் ஆண் இனப்பெருக்க உறுப்பான விந்தகங்களிலிருந்து மண்புழுவின் 10ஆம் மற்றும் 11வது கண்டங்களில் குறிப்பாக அங்கே காணப்பட்டு விந்தங்களிலிருந்து ஸ்பெர்மிட்டோகோமா இன செல்கள் உருவாகுது. இவை ஈரின விந்து பைகளில் விந்தணுக்களாக வளர்ச்சி அடைகின்றன. மேலும் விந்தகம் உள்ள அதே கண்டங்களில், அதாவது 10 மற்றும் 11வது கண்டங்களில் 2 இணை குற்றிலை வட்டங்கள், தட் மீன்ஸ் சிலிலரி ரோஸ்டட்ஸ், குற்றிலை இணைகள், குற்றிலை வட்டங்கள் எனப்படும் விந்து புனல்கள் காணப்படுதான். விந்து புனல்களும் காணப்படுது. அதாவது 10வது 11வது கண்டங்களிலே ஈரிணை விந்து பைகள் விந்தணுக்களாக வளர்ச்சி அடையும் போது அந்த விந்தகங்கள் அதே கண்டங்களில் 2 இணை குற்றிலை வட்டங்களாக, அந்த 2 இணை குற்றிலைகள் விந்து புனலாக காணப்படுது. அப்போ ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள புனலும் அந்தந்த பக்கத்தை நீண்ட குழலான விந்து நாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது 18வது கண்டம் வரை செல்லும் விந்து நாளம் 18 வரையும் போகுமா. ஆண் இனப்பெருக்க துணை வழியே வெளியேற திறக்கிறது. ஆண் இனப்பெருக்க துளை வழியே வெளியேறுகிறான். அப்போ 10, 11 அப்படியே கண்டினியூவாக 18 வரையும் போகும். 18வது கண்டம் வரை செல்லும் விந்து நாளம் என்ன பண்ணுமா, அது ஆண் இனப்பெருக்க துளை வழியே வெளியே திறக்கிறது. அப்போ ஆண் இனப்பெருக்க துளையில் 2 இணை பினைல் சிட்டாக்கள் உள்ளன. அப்போ பாரு, விந்து நாளம் பார்த்தோம், விந்து பை பார்த்தோம், பினைல் சிட்டாக்கள். இது கலவியின் போது இவை பயன்படுகிறதாம். குறிப்பாக பார்த்தோன்னா பினைல் சிட்டா கலவியின் போது இவை பயன்படுகிறது. அப்போ 18 மற்றும் 19வது கண்டங்களில் இடையே ஒரு இணை. அப்போ பார்த்தோன்னா இது ஆண் இனப்பெருக்க மண்டலம் 10லேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே தொடர்ச்சியாக 18 போகுது. அந்த 18, 19 தான் என்ன நடக்குது, ஓர் இணை புரோஸ்டோ சுரப்பி இருக்கிறது. இந்த புரோஸ்டோ சுரப்பியில் தான் விந்தணுக்களை ஸ்பெர்மட்டோ போர்கள் எனும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறதா. அப்போ 10 to 11, 18 கண்டினியூ, 18, 19 தான்
ஓர் இணை புரோட்டோ சுரப்பி, அந்த சுரப்பி விந்தணுக்களை ஸ்பெர்மட்டோபோர்கள் எனும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது. மண்புழுடைய இனப்பெருக்கம், குறிப்பாக ஆண் இனப்பெருக்க மண்டலம். அப்போ பாருங்கள், லாம்பிட்டோ மேரிட்டோடைய இனப்பெருக்க மண்டலம். அதில் பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா மேலே மூளை, தொண்டைப்புற நரம்பு வளையம், தொண்டைக்கீழ் நரம்பு திரள், விந்து கொள்பைகள், விந்தகம், விந்து நாளம், இதெல்லாம் ஆண். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 11, கண்டினியூவாக 18. அதுக்கப்புறம் வந்து இந்த புரோஸ்டோ சுரப்பி வந்து 18, 19 கண்டங்களில் எடுக்கும் இல்லையா. விந்து நாள புழல், விந்து பை, விந்து நாளம், அப்படியே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலவிக்குள் தனிப்படுத்துவது புரோஸ்டோ நாளம். இது எல்லாமே ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை குறிக்கிறதா. அடுத்து பாருங்கள், பெண் இனப்பெருக்க மண்டலம். பெண் இனப்பெருக்க மண்டலம் என்பது அதுவும் ஓர் இணை அண்டங்களால் ஆனது. இது எங்கே இருக்குன்னா அது 10, 11, இது வந்து 13வது கண்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ மண்புழுடைய பெண் இனப்பெருக்க மண்டலம் 13வது கண்டம். ஒவ்வொரு அண்டகமும் விரல் போன்ற நீட்சிகளை உடையது. விரல் போன்ற நீச்சல் நீள் வரிசையில் அண்டணுக்கள் உள்ளன. நீள் வரிசையில் லீனியராக இருக்குமா இல்லையா. அடுத்து பாருங்க, அண்டகத்தின் அடியில் அண்டக புனல், அண்டகத்தில் அடியில் அண்டக புனல் நீண்டு அண்ட நாளமாகிறது. அப்போ இரு பக்கம் உள்ள அண்ட நாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்து 14வது கண்டத்தில் ஓரினை பெண் இன பெருக்க துளைகளின் வழியே வெளியேற்ற திறக்கிறது. அப்போ பார்த்தோன்னா இங்கே பொறுத்தவரையும் நம்ம அங்கே 10, 11 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே 13, 14. அந்த 14வது பாருங்க என்ன செய்யறதா, இரு பக்கம் உள்ள அண்ட நாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்து 14வது கண்டத்தில் ஓர் இணை பெண் இன பெருக்க துளைகளின் வழியே வெளியே திறக்கிறதா. அப்போ 7வது மற்றும் 8வது அது மற்றும் 9வது கண்டங்களில் கண்டத்திற்கு ஒரு இணை வீதம் 3 இணை விந்து கொள்பைகள் காணப்படுதான். ஸ்பெர்மட்டோ கேஸ் 7, 8, 9 3 இணை விந்து கொள்பைகள் இருக்கிறதா. இவை 6வது மற்றும் 7வது கண்டங்களுக்கு இடையும் 7வது மற்றும் 8வது கண்டங்களுக்கு இடையும் 8வது மற்றும் 9வது கண்டங்களுக்கு இடையே வயிற்றுப்புறத்தில் திறக்கின்றன. 6, 7, 7, 8, 8, 9 மூணுத்துலையுமே வயிற்று பகுதியில் போய் திறக்கும் விந்து கொள்பை. 6, 7 கொடுத்துருக்காங்க பாரு, 6, 6, 7, அப்புறம் 7, 8, அப்புறம் 8, 9 கண்டங்களுக்கிடையேவும் வயிற்றுப்புறத்தில் திறக்கின்றன. அப்போ இது கலவின் போது இத்துளைகள் வழியாக விந்தணுக்கள் பெறப்பட்டு என்ன பண்ண, கலவின் வழியாக விந்தணுக்கள் பெறப்பட்டு விந்து கொள்பையில் சேகரித்து வைக்கப்படுகிறது. அப்போ கலவின் போது இரு புழுக்களுக்கிடையே, ஆண் புழு பெண் புழுக்களுக்கிடையே விந்து அணுக்கள் பரிமாறி கொள்ளப்படுகின்றன. அப்போ விந்தணுக்கள் பரிமாறி கொள்ளப்படுவதால் இரு மண்புழுக்களும் தலைகளை எதிர் முனைகளில் வைத்தவாறு, ஆப்போசிட்டில் தலைகளை எதிர்பார் வைத்தவாறு ஒரு புழுவில் ஆண் இனப்பெருக்க துளையும் வழியே வரும் விந்து அடுத்த புழுவின் விந்து கொள்பைக்கு செல்லும் வகையில் பொருந்துகின்றன. பின்னர் விந்தணுக்கள் பரிமாறி கொள்ளப்படுகின்றன. இந்த கிளைட்டெல்லத்தில் உள்ள சுரப்பி செல்களினால் சுரக்கப்படுகிற கருமுட்டை எங்கே பருக்குதான், கிளைட்டெல்லத்தில் கருமுட்டை, அந்த கூட்டு கக்குன்ல இந்த முதிர்ந்த விந்தணு அண்டணு மற்றும் ஊட்டத்திரவம் ஆகிய சேர்க்கப்படுகிறது. கிளைட்டெல்டம் அங்கே சுரக்கப்படுகிற கருமுட்டை கூட்டில், குறிப்பாக கக்குன்ல அந்த முதிர்ந்த விந்தணு என்ன பண்ணுறாங்களாம், அண்டணு மற்றும் ஊட்டத்திரவம் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன. அப்போ கருவுறுதலும் வளர்ச்சியும் எங்கே நடக்குது, மண்ணில் விடப்பட்டு, இந்த மண்புழுடைய கருவுறுதலும் வளர்ச்சியும் மண்ணில் விடப்பட்டு கருமுட்டை கூட்டினுள்ளே நடைபெறுகின்றன. இது ஒரு வகையான மாறுதல் அமைந்த புறக்கரு எனப்படும். ரெண்டுமே எங்கே, அவுட்டரில் வெளியே தான். கருவுறுதலும் வளர்ச்சியும் மண்ணில் விடப்பட்டு அந்த கருமுட்டை கூட்டினுள்ளேயே நடைபெறுகிறதாம். கருமுட்டை கூட்டிலே இது நடக்கிறதுனால இது ஒரு வகையான புறக்கருவுறு என்ன பண்ணுறாங்க. அப்போ 2 அல்லது 3 வாரங்களுக்கு பிறகு எளிய மண்புழுக்கள் கருமுட்டையிலிருந்து வருகின்றன. 2 அல்லது 3 வாரம் இளைய மண்புழுக்கள் கருமுட்டையிலிருந்து வருதான். மண்புழுவின் வளர்ச்சியின் போது இந்த நிலை உயிரிகள்
எதுவும் இல்லாதால் இது ஒரு வளர்ச்சியாகும். நிலை உயிர் எதுவுமே இல்லாதால் இது ஒரு வளர்ச்சியாக மாறும். வாழ்க்கை சுழற்சி, மண்புழுவுடைய வாழ்க்கை சுழற்சி பாருங்கள். அடுத்தது வாழ்க்கை சுழற்சி. இப்போ நம்ம பார்க்குறது மண்புழுவிலே குறிப்பாக இந்தியாவில் 3 வகை இனங்கள், அதில் தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுகின்ற லாம்பிட்டோ மாரிட்டி. இந்த லாம்பிட்டோ மாரிட்டி இனப்புழுக்கின் வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா கருமுட்டத்திலிருந்து தொடங்குகிறது. கருமுட்டத்திலிருந்து தொடங்கி கருமுட்டை கூடுகளில் பாதுகாக்காக இடப்படுகின்றன கக்கூனில். அப்போ கருமுட்டை கூடுகளின் அடைக்காக்கும் காலம் இன்குபேஷன் பீரியட் எவ்வளோனா 14 to 18 நாட்களுக்கு பிறகு, 14 to 18 டேஸ்க்கு அப்புறம் இளம்புழு, தட் மீன் ஜுவனலிஸ் வெளியே வருகிறது. 14 to 18 15 நாட்களில் இந்த புழுக்கள் என்னாகுதான் கிளைட்டல்ட்டு மற்ற புழுக்களாக முதல் வளர்ச்சி அடைகின்றன. அப்போ மெயினாக அதனுடைய இன்குபேஷன் பீரியட் 14 to 18. அதில் 15வது நாளில் புழுக்கள் கிளைட்டல்ட்டம் அற்ற புழுக்களாக முதல் வளர்ச்சி அடைகிறது. அடுத்தது பாருங்கள், 2ஆம் படி வளர்ச்சி என்னன்னா, முதல்ல பார்த்தோம் 17 to 18 நாட்கள் இனப்பெருக்க காலம், 15ல் கிளைட்டல்லம் அற்ற புழுக்களாக வருது. அதுக்கப்புறம் 2ஆம் படி வளர்ச்சியான 15 முதல் 17 நாட்கள் வரை நடைபெறுகிறது. இதன் இறுதியில் தான் இவை கிளைட்டல்ட்டத்தை பெறுகின்றன. ஃபஸ்ட்டில் முதல் ஸ்டேஜில் கிளைட்டல்ட்டு அற்ற நிலை. அப்போ 2வது அதனுடைய கண்டினியூவேஷன் 15லேருந்து 17 நாட்கள் வரை என்னதான் 2ஆம் படிநிலை வளர்ச்சி நடுது. அதில் இறுதியில் தான் கிளைட்டல்ட்டத்தை பெறுகின்றன. அப்போ அந்த இடத்துல இனப்பெருக்க திறன் முதிர்ச்சி அடைந்த பின் மண்புழுக்கள் கலவிக்கு பின்பு நாட்களில் கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகின்றன. இவ்வாறாக லாம்பிடோ மாரிட்டி புழுவின் வாழ்க்கை சுழற்சி 60 நாட்களில் முழுமை பெறுகிறதா? கொஸ்டின், எத்தனை நாட்களில்? 60 நாட்களில் முழுமை பெறுகிறது. கொஸ்டின் பார்த்துக்க, மண்புழுடைய வாழ்க்கை சுழற்சி எவ்வளோ நாள்னா 60 நாட்கள். குறிப்பாக லாம்பிட்டோ மாரிட்டி. அதில் முதல்ல இன்குபேஷன் பீரியட் 14 to 18, 15வது நாட்களில் கிளைட்டல்ட்டு மல்ட்ட புழுக்களாக வரும். அப்புறம் 2ஆம் படி வளர்ச்சி 15 முதல் 17 நாட் வரை. அதில் குறிப்பாக கிளைட்டல்ட்டத்தை பெறும். அப்போ இனப்பெருக்கத்திறன் முதிர்ச்சி அடைந்த பின்னு தான் இந்த மண்புழுக்கள் கலவிக்கு பின்பு நாட்களில் கருமுட்டை கூடுகளை, தட் மீன் கக்கூனில் மண்ணில் இடும். இவ்வாறாக லாம்பிடோ மாரிட்டி புழுக்களுடைய வாழ்க்கை சுழற்சி 60 நாட்களில் முழுமை பெறும். அடுத்து பாருங்கள், இதுதான் இந்த படத்தை பாருங்கள், லாம்பிடோ மாரிட்டியுடைய வாழ்க்கை சுழற்சி. இப்போ டோட்டல் டேட் சுமார் 60 நாட்கள். அதில் நம்ம பார்த்தோம், முதல்ல பார்த்தோன்னா வளர்ச்சி நிலை, இது கிளைட்டல்ட்டம் அற்ற உயிரி பார்த்தோம் இப்போ தான். அதுக்கப்புறம் வளர்ச்சி நிலை 2வது 15லேருந்து 17 நாட்கள். அப்போ இங்கே கிளைட்டல்ட்டம் உள்ள உயிரியாக மாறுது. கருமுட்டை கூடு உருவாக்கம் 10 நாட்கள். குறிப்பாக இப்படி தலைகீழாக கலவி இனப்பெருக்க காலம். கருமுட்டை கூடு கக்கூன் அடைப்பு காலம் சுமார் 15 நாள். அப்போ இங்கே டோட்டலாக சுமார் எவ்வளோனா, இது 14லேருந்து 18, இங்கே 15லேருந்து 17, இது ஒரு 10 நாள் 15 எல்லாம் சேர்த்தா டோட்டலாக சுமார் 60 நாட்கள். இங்கே பார்த்தோன்னா கிளைட்டல்ட்டம் அற்ற உயிரி, இங்கே கிளைட்டல்ட்டம் உள்ள உயிரி. இந்த இடத்துல கருமுட்டை கூடு உருவாக்கம் 10 நாட்கள் கலவி நடைபெறுது. அங்கே கருமுட்டை கூடு அது அடைக்காப்பு சுமார் 15 நாட்கள். அடைக்காப்பு தான் இன்குபேஷன் காலம் 15 நாள் இல்லையா? இளம் உயிரி உருவாது. அடுத்து பாருங்கள், இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டல். மண்புழுவின் அனைத்து முக்கிய உறுப்புகளும் முதல் கண்டங்களில் அமைந்துள்ளன. முதல் கண்டங்களிலேயும் பாருங்க, அனைத்து முக்கிய உறுப்புகளும் முதல் கண்டங்களிலே அமைந்துள்ளன. அதாவது 20வது கண்டத்தில் பின் மண்புழு வெட்டப்படுமையானால், மொத்தம் பார்த்தோன்னா 20வது கண்டத்தில் மண்புழுவை வெட்டப்படுமையானால் முன்பகுதியை புதிதாக உருவாக்கி கொள்ளும். அப்போ இழப்பு மீட்டில் இந்த 20வது கண்டத்தை பார்த்துக்க. இழப்பு மீட்டத்தில் துணை புரிகிற கண்டம் 20வது கண்டம், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 20வது கண்டத்தில் மண்புழுவை நாம் மண்ணில் வெட்டும் போது 2ஆக வெட்டிட்டுமானா முன்பகுதியை புதிதாக உருவாக்கி கொள்ளுமா. ஏன்னா முதல் முக்கிய உறுப்புகளாக எங்கே இருக்குன்னா முதல் கண்டத்திலே அமைதி இருக்குமா. அப்போ கரெக்டாக 20வது பகுதியில் நம்ம வெட்டிட்டோம்னா முன்பகுதியை புதிதாக உருவாக்கி கொள்ளும். அந்த வெட்டப்பட்ட பின்பகுதி சில நாட்களில் சிதைந்து விடும். அப்போ ஃபஸ்ட்டு 20க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம புதிய என்ன பண்ணோம் உருவாக்கி கொள்ளுமா. ஆனால் 20ஆவதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது சிதைந்து விடும். இதுக்கு பேர் தான் இழப்பு மீட்டல்.
இழந்ததை மீட்டுக்கோமா. ஏன்னா முதல் கண்டத்திலே எல்லா முக்கிய உறுப்புகளும் காணப்படுவதால் அப்போ மண்புழுவை நாம் 20வது கண்டத்தில் வெட்டப்படுவேயானால் அந்த முதல் 20 பகுதியில் முக்கிய உறுப்பானது அது மீண்டும் இழப்பை மீட்டுக்கும் 20வது மேலே சிதைந்து போயிடும். இதுவரை நாம் மண்புழுவை பற்றி பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் பிளாஸ்மோடியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா வகுப்பு போரோசோவா வரிசை ஈமோஸ்போரிடா. அப்போ பிளாஸ்மோடியம் என்னும் இனத்தை சார்ந்த ஒட்டுண்ணிகள் மெயினாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் மலேரியா நோய்க்கு காரணமானவை. பிளாஸ்மோடியம் என்னும் இனத்தை சார்ந்த ஒட்டுண்ணிகள் மலேரியா நோய்க்கு காரணமானவை. இவை உடலை பாதிக்கும் மலேரியா காய்ச்சலை உண்டாக்கின்றன. மலேரியா ஃபீவர், குறிப்பாக குளிர் காய்ச்சல் எனப்படும் மலேரியா காய்ச்சலை பன்னெடுங்காலமாக நாம் அறிவோம். எனவே இது பொது சுகாதாரத்தில் இக்காய்ச்சலை ஒழிப்பது முக்கியமாக இருக்கிறதா. மலேரியா. அப்போ சதுப்பு நிலம் எங்கெல்லாம் இந்த கொசு வரும் பாருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலம், சாக்கடைகளில் இருந்து தோன்றும் விஷ வாயுக்களால் இந்த காய்ச்சல் ஏற்படுகிறது என முன்பு கருதப்பட்டது. ஆனால் பிரான்ஸ் நாட்டின் சார்லஸ் லெவரன் மலேரியா நோயுடையவர்களின் இரத்தத்தில் பிளாஸ்மோடியம் உயிர்களை முதலில் 1880 கண்டுபிடிக்கிறாரு. யார்? சார்லஸ் லேவரன். அப்போ இந்த பிளாஸ்மா நோடியத்தின் நோய் உண்டாக தன்மை, பரவல் முறை ஆகியவற்றை சர் ரொனால்டு ரோஸ், இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இந்திய வம்சாவளி, ஓகேங்களா. ரொனால்டு ரோஸ் குறிப்பாக என்னவா பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்கும் தன்மை, அதே மாதிரி பரவும் முறை, குறிப்பாக பரவுற முறைனா குறிப்பாக தான் மலேரியாவை பரப்புகின்ற காரணியான பெண் அனாஃப்ளக்ஸ் தான் காரணம் கண்டுபிடிக்கிறது இந்த ரொனால்டு ரோஸ் தான். அப்போ பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக்க தன்மை, பரவல் முறை ஆகியவற்றை சர் ரொனால்டு ரோஸ் 1898 முதல்ல கண்டுபிடிச்சவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த சார்லஸ் லேவரன் 1880. அப்போ பிளாஸ்மோடியத்தின் நோய் உண்டாக தன்மை, பரவல் முறையை பற்றி ரொனால்டு ரோஸ் 1898 கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரொனால்டு ரோஸுக்கு இதற்கான கேள்வி கேட்கலாம். 1902 நோபல் பரிசினையும் அவர் வாங்குறாரு. அப்போ பிளாஸ்மோடியங்களுக்கும் அனாஃப்ளக்ஸ், இது ஒரு கொசு பேர், பர்டிகுலராக பெண் அனாஃப்ளக்ஸ் கொசுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளையும் யார் வராருன்னா கிராசி மிக துல்லியமாக விளக்குறார் 1890. அப்போ பாருங்கள் வரலாறு பாருங்கள், பிளாஸ்மோடியத்தின் வரலாறுல கண்டுபிடிச்சவர் 1880. அவர் பேர் என்ன? சார்லஸ் லேவரன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய நோய் உண்டாக தன்மையை பரவல் முறையை சொன்னவர் யார்? ரொனால்டு ரோஸ். அடுத்து கிராசி என்ன பண்ணுறாரு? அது அந்த மலேரியா நோய்க்கும் குறிப்பாக அனாப்ளஸ் கொசுகளுக்கும், தட் மீன் பிளாஸ்மோடியங்களுக்கும் அனாப்ளஸ் கொசுகளுக்கும் இல்லை தொடர்பை இந்த கிராசி 1890 சொல்கிறார். ஓகேங்களா, 3 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாரு பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் ஒரு அகசெல் இரத்த ஒட்டுண்ணி. இதன் வாழ்க்கை சுழற்சிக்கான ஒரு முதுகெலும்பியும் இரத்தம் உறிஞ்சும் கொசுக்களும், இரத்தம் உறிஞ்சும் கொசு விருந்தோம்பிகளாக தேவைப்படுகின்றன, கோஸ்டாக தேவைப்படுகின்றன. அப்போ மனிதனின் உடலினுள் இவை என்ன உருவாக்குனா ஸ்போரோசைட் என்னும் நிலையில் நுழைகிறது. அப்போ ஃபீமேல் அனாப்ளக்ஸு மனிதனுடைய உடம்புல ஸ்போரோசைட் என்ற நிலையில் நுழைகிறதா. குறிப்பாக அனாப்ளஸ் கொசுக்கள் இவற்றை மனிதர்களிடையே பரப்புகின்றன. குறிப்பாக மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், பெண் அனாப்ளக்ஸ் கொசு தான் மனிதரிடையே பரப்புகின்றன. அப்போ இந்த அனாப்ளக்ஸை பொறுத்தவரையும், தட் மீன் பிளாஸ்மோடியத்தை பொறுத்தவரையும் 4 வகை இருக்குது. 4 வகை பிளாஸ்மோடியம், 4 வகை. அதில் பாருங்கள், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ரெண்டாவது பிளாஸ்மோடியம் பால்சிபெரம், மூன்றாவது பிளாஸ்மோடியம் மலேரியே, 4வது பிளாஸ்மோடியம் ஓவில்லே. இதில் ரொம்ப ஃபேட்டலாக கொண்டு வரது எதுனா பிளாஸ்மோடியம் பால்சிபெரம். இது பிளாக் ஃபீவரை காஸ் பண்ணும். பிளாக் ஃபீவர். அப்போ இந்த பிளாஸ்மோடியங்களை மனிதரில் நோய் உண்டாக்கலாம் 4 வகையும். ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ரெண்டாவது பிளாஸ்மோடியம் பால்சிபேரியம், மூணாவது பிளாஸ்மோடியம் மலேரியே, 4வது பிளாஸ்மோடியம் ஓவல். இந்த 4மே
பிளாஸ்மோடியங்கள் மனிதர்கள் நோயை உண்டாக்கும், குறிப்பாக காய்ச்சலை உருவாக்கும் இல்லையா, காய்ச்சல். அப்போ காய்ச்சல் வந்து எப்படின்னா 108 டிகிரி ஃபாரன்ஹீட் கிட்ட போகும், திடீர்னு சில்லாகும், திடீர்னு டெம்பரேச்சர் ஆகும் இல்லையா. அப்போ பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் மனிதர்கள் தான் இடைநிலை விருந்தோம்பிகள் ஆகுவாங்க. இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் யாருன்னா மனிதர்கள். கொசுக்கள் நிலையான விருந்தோம்பிகள். கொசு வந்து பர்மனன்ட் ஹோஸ்டா. அப்போ 2 இடங்களிலும் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கையில் வேறுபாடுகள் உண்டு. அப்போ மனிதரில் நிகழும் சுழற்சி, இதுக்கு பேர் என்னன்னா சைகோனின்னு சொல்கிறாங்க. மனிதனில் ஏற்பட்டால் அதுக்கு பேர் சைகோனி. ஏன்னா மனிதனின் உடலினுள் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கையில் இந்த புற சிவப்பணு சுழற்சி, எரித்ரோசைட்ஸ் சிவப்பணு சுழற்சி, அக சிவப்பணு சுழற்சி 2 இருக்கான். 2 நிலைகள் உண்டு, புற, 2வது அக. மனிதனுள் உடலில் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கையில் புற சிவப்பணு சுழற்சி, 2வது அக சிவப்பணு சுழற்சி என 2 நிலைகளும் உண்டு. அதில் புற சிவப்பணு சுழற்சி ரொம்ப முக்கியம். கேள்வி ஏரியா கல்லீரலிலும், தட் மீன் புற சிவப்பணு சுழற்சி கல்லீரலிலும். அக சிவப்பு சுழற்சி இரத்த சிவப்பணுக்கள், தட் மீன் ஆர்பிசிலும் நடக்கும். ரெட் பிளட் கார்பசெல்ல எரித்ரோசைட்ஸில் நடக்குமா. அப்போ புற அக சிவப்பு சுழற்சி, 2வது வந்து என்னன்னா புற சிவப்பணு சுழற்சி அக சிவப்பணு சுழற்சி. புற சிவப்பணு சுழற்சி கல்லீரலில், அக சிவப்பணு சுழற்சி இரத்த சிவப்பணுக்களில். ஃபஸ்ட்டு புற சிவப்பணு சுழற்சி பார்க்கலாம். இந்த சுழற்சி நமது கல்லீரல் செல்களில் பாலிலா இனப்பெருக்க முறையில் நிகழும். பாலிலா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குமா. ஆயிரக்கணக்கான கதிர்வடிவ போரோசைட்டுகள் இந்த அனாப்ளஸ் கொசுக்கடினால் நமது உடலில் நுழையும். அதனால தான் இது புற சிவப்பணு சுழற்சி. கல்லீரல் தான் பிளட் பிளாங்க்கு. அந்த கல்லீரல் செல்லுல பாலிலா இனப்பெருக்க முறையினால் நிகழும். அதில் ஆயிரக்கணக்கான கதிர்வடிவ போரோசைட்டுகள், அந்த போரோசைட்டு வந்து அனாப்ளஸ் கொசு மூலமாக அனாப்ளஸ் கொசு கடிக்கிறதுனால நமது உடல் நுழையுமா. அப்போ நுழைந்த பின் அது என்ன பண்ணுன்னா நம்ம இரத்த ஓட்டத்தில் சற்றேறக்குரிய 30 நிமிடங்கள் சுற்றும். 30 மினிட்ஸ் வந்து அப்படியே சுற்றுமா, உள்ளே நுழைஞ்சிட்டு 30 நிமிடம் சுழிச்சிட்டு சுற்றுமா. பின்ன அவை என்ன பண்ணுமா, கல்லீரலினுள் உட்புறம் உள்ள ரெட்டிகுலோ எண்டோத்தெலியல் செல்களில் தங்குகின்றன. அப்போ 30 நிமிடம் சுற்றிட்டு கல்லீரலில் போயிட்டு அந்த கல்லீரலில் உட்புறத்தில் உள்ள ரெட்டிகுலோ எண்டோத்தெலியல் செல்களில் போய் தங்கிடும். ரெட்டிகுலோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படி நுழையுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நுழையுது ஆயிரக்கணக்கான போரோசைட்டாக பேர், போரோசைட்டுகள். ரத்த ஓட்டத்தில் வந்துடும். குறிப்பாக 30 நாள். அதுக்கப்புறம் கல்லீரலில் ரெட்டிகுலோ எண்டோத்தீலிய செல்களில் தங்கிடுமா. எண்டோத்தீலிய செல்லில் இங்கே கொடுத்துருக்குறேன், ரெட்டிகுலோ எண்டோத்தீலிய செல்களில் தங்கிடும். புற நம்ம பார்த்துருக்கிறது புற சிவப்பணு சுழற்சி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். நம்ம எங்கே இருக்குன்னா பாருங்கள், அதாவது மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சுழற்சி இல்லையா. சிறு பெரிய கசலை மற்றும் மைட்டோகாண்ட்ரியா, இது செல்லுக்குள்ளே இருக்கிற உட்கரு மைட்டோகாண்ட்ரியா, இது சைட்டோபிளாசம், சைனோகைடு, சிறு மெரோசோய்டுகள், சைட்டோபிளாசம். அப்போ கல்லீரலை என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரெட்டிகுலோ எண்டோசெல்லில் தங்கிட்டு அப்போ கல்லீரலை என்ன பண்ணோம், கிரிப்டோசோய்ட்டுகளாக உருப்பெறுது. 30 நிமிஷம் சுற்றிட்டு கல்லீரல் உள்ளக்கு போய் அங்கே என்ன பண்ணுதான், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ரெட்டோக்ளோ செல்களாக, தட் மீன் ரெட்டோக்ளோ எண்டோத்தியல் செல்களில் போய் தங்கிட்டு, ரெட்டோக்ளோ எண்டோத்தியல் செல்களில் தங்கிட்டு அங்கே என்ன பண்ணுதான், கிரிப்டோசோய்ட்டுகளாக உருப்பெறுகின்றன. கிரிப்டோசோய்ட்டுகள் இந்நிலையில் கெட்டியான உட்கருவுடன் உடலில் நிறமிகள் குமிழிகள் இல்லாமல் இவை தென்படும். அப்போ அதிக அளவில் உணவு உண்ணும் கிரிப்டோசைட்டுகள் தங்கியுள்ள செல்களை இது போய் என்ன பண்ணோம், நிரப்பும் அளவிற்கு பெரிதாயிடும். அப்போ நிரப்பி பெரிதாகிறனால இது வந்து புற
சிவப்பு உற்பத்தியில் கல்லீரலில் தங்கி வளர்ச்சி அடையும். இன்னொரு தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.